ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கல வாங்க. இங்கே கார்த்திகாவும் நம்மளோட சேரனும் பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது பல்லவனுக்கு ஒரு மாதிரியான பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. உடனே பாண்டியன் கிட்ட வந்து எனக்கு என்னவோ ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குன்றாங்க. என்னவோ தப்பாக நடக்கிற மாதிரியான அறிகுறியாகவே இருக்குன்றாங்க. டே அப்படியெல்லாம் இருக்காதுன்றாங்க. கார்த்திகா கூட அண்ணன் சாதாரணமாக கூட பேசலாம் இல்லையான்றாங்க. நாம் எல்லாத்தையுமே தப்பாக நினைக்க கூடாதுறான்றாங்க. என்னவோ நீங்கள் தப்பாக நினைக்க கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு என்னவோ ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்கு, ஏதோ தப்பா போய் முடியுமோன்ற மாதிரி தான் இருக்குன்றாங்க. டேய் அப்படியெல்லாம் சொல்லாதடா அப்படின்ட்டு பாண்டியன் சொல்றாங்க. நம்ம அண்ணனை பத்தி நாமளே சந்தேகமா பேசலாமா சொல்லுன்றாங்க. சந்தேகம் இல்லைன்றாங்க. டேய் நீ சொல்றது சந்தேகத்துக்கான அறிகுறி தான்டான்றாங்க. கண்டிப்பா அண்ணனை நம்ம நம்பலான்றாங்க. எந்த காரணத்தை கொண்டு அண்ணன் வந்து நம்மளுக்கு இப்படி துரோகம் பண்ணாதறான்றாங்க. அதுல இருந்து சந்தாவை அண்ணன் உண்மையா நேசிக்குது. அப்படி இருக்கும்போது அண்ணன் எப்படி சொல்லு சந்தா விட்டுட்டு கார்த்திகாவை இது பண்ணுவாங்க. அதெல்லாம் யோசிக்கணும்டா பல்லவான்றாங்க. எதுவுமே யோசிக்காம நம்ம எதுவுமே சொல்லிடக்கூடாதுன்றாங்க. சரி நீ இவ்வளவு தூரம் சொல்ற, அப்ப அண்ணன் அப்படி எதுவும் செய்யாதுன்னு சொல்ல வரையான்றாங்க. கண்டிப்பா அண்ணன் அப்படி எதுவும் செய்யாதுன்றாங்க. சரின்ட்டு வராங்க. அதுக்கப்புறம் இவங்க நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னும் எவ்வளவு தொலைவு இருக்குன்றாங்க. அவ்வளவுதான்டா, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல நம்ம இறங்கிடலான்றாங்க. அங்க இருந்து சந்தாங்க கார் அனுப்புவாங்க, நம்ம அதுல போயிடலான்றாங்க. சரி சரிண்ணா அப்படின்றாங்க. இங்க நிலாவும் இவங்களும் ரொமான்ஸ் பண்றாங்க. சோழனும் நிலாவும் எங்க ரொம்ப நேரம் காணும், அண்ணன் அங்கதான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு, நான் கூட்டிட்டு வரேன்னு பல்லவன் போறாங்க. என்ன எவ்வளவு நேரம் நான் நின்றுகிட்டு இருப்பேன், அங்க அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டே, நாங்க தனியா பேசினாலே போதும், நான் உனக்கு பொறாம வர நடுறா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்னென்ன வந்துடுச்சு ரைடா, இறங்க வேண்டிய நேரம் வந்துச்சு, சரி சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கார்த்திகா இவங்க எல்லாம் இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.